அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நேரத்திலே மார்க்கத்தை தூய வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு காதல் செய்வோம் என்ற தலைப்பாகும். இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது பார்ப்பதற்கு ஏதோ கொஞ்சம் டீசென்டாக இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு தௌஹீத் ஜமாத் காதல் செய்வதற்கு அனுமதி எதுவும் வழங்கப் போகின்றதா என்று கூட சிலர் எதிர்பார்ப்பில் இருக்கலாம். ஏனென்றால் தௌஹீத் ஜமாத் இதுவரைக்கும் நடைமுறையிலே மார்க்கத்தில் இல்லாத பல வணக்கங்களை கண்டித்து அந்த வணக்கங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், தொழுது முடிந்த உடனே அவரவர்கள் துவா ஓத வேண்டும். கூட்டு துவா என்ற பெயரிலே ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு துவா செய்வது அது மார்க்கத்தில் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தரப்படாத வணக்கம் என்று அங்கே ஒரு எளிமையை ஏற்படுத்துகின்றோம். இதுபோன்று ரமலான் மாதத்திலே 20 ரக்காத்துக்கள் என்று வித்திரையும் சேர்த்து 23 ரக்காத்துக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ரக்காத்துக்களுடைய எண்ணிக்கை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11. இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்ல வேண்டும் என்றால் ஹதீஸினுடைய அடிப்படையிலே 13. இதை தவிர்த்து தொழுகை இல்லை, கூட்டாக தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படித்தான் தொழ வேண்டும் என்று பல சலுகைகளை மக்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் அறிவித்து ஒரு எளிமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்திலே அழகான முறையிலே காதல் செய்வோம் என்ற அடிப்படையில் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று திருமணம் முடித்தவர்கள் கூட கொஞ்சம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த காதல் என்பது என்ன, அது எவ்வளவு மோசமான ஒரு செயல், கலாச்சார சீரழிவு என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை இந்த சகோதரர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவு செய்ததற்கு உண்டான காரணம், வருகின்ற 14ஆம் தேதி காதலர் தினம். அதற்கு வேலண்டைன்ஸ் டே என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது எப்படி வந்தது என்பதை நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக் கொண்டால் இதனுடைய அவலட்சணங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வேலண்டைன் என்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது இதை பற்றி எழுதக்கூடியவர்கள், இதை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், இதற்கு ஒரு ஆய்வு தேவையில்லை. இருந்தாலும் இந்த காதல், இந்த கத்திரிக்காவிற்கு ஒரு ஆய்வு தேவைப்பட்டிருக்கின்றது, செய்திருக்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். மொத்தம் 3 வேலண்டைன்கள் இருந்திருக்கின்றார்கள். வேலண்டைன் என்றால் பெயர், ஒரு ஆளுடைய பெயர். அதில் ஒருவர் ரோமிலே உள்ள பாதிரி, இன்னொருவர் தெர்னி என்ற இடத்தில் உள்ள பிஷப், மூன்றாம் அவர்
ஆப்பிரிக்காவில் போய் வாழ்ந்து அங்கேயே அவர் தியாக மரணத்தை அடைந்திருக்கிறார். இந்த 3 பேருமே பிப்ரவரி 14 அன்றுதான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் எந்த வேலண்டைனை இந்த காதல் தினம் மையமாக கொண்டு அமைந்திருக்கின்றது என்பது மூடலாகவே இருக்கின்றது, விளங்காத புரியாத புதிராகவே இருக்கின்றது என்று இதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதுல கொஞ்சம் இந்த கற்பனை கதைகள்ல கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு செய்தியையும் சொல்கின்றார்கள். பல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்களாம். வேலண்டைன் என்பவர் இவர் கிபி 270 ரோமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது ரோமை ஆண்டு கொண்டிருந்தவர் 2ஆம் கிளாடியஸ் என்பவர். இவருடைய காலத்திலே மக்கள் எல்லாம் போரில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணத்தை தடை செய்கின்றார். அந்த திருமணத்தை அவர் தடை செய்வதை எதிர்த்து இந்த வேலண்டைன் என்ற பெரியார் எதிர்த்து நிற்கின்றார். இதனால் அந்த 2ஆம் கிளாடியஸ் அவரை சிறையில் அடைக்கின்றார். சிறையில் அடைத்து அவருக்கு தண்டனை கொடுத்து பிப்ரவரி 14ஆம் நாள் அந்த மன்னர் இவரை தூக்கில் இடுகின்றார். அந்த பிப்ரவரி 14ஆம் நாளிலே அவர் தூக்கிலிடப்பட்டதன் காரணத்தால் மக்களுக்கு அவர் மறைமுகமாக திருமணங்களை செய்வதற்கு ஒரு காரணியாக அவர் இருந்ததால் அவர் கொல்லப்பட்டார். காதலுக்காக வேண்டி அவர் கழுவேறி இருக்கின்றார். காதலுக்காக வேண்டி அவர் தூக்கிலே ஏற்றப்பட்டிருக்கின்றார். அதை மையமாக வைத்து இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது கொண்டாடப்படுகின்றது என்று ஒரு கதையை சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாம் கதை என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். புராணங்கள் வரும் அல்லவா, அந்த புராணங்களை போன்றுதான் இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. இது ஒரு கதை. அடுத்து இன்னொரு கதை. இதிலேயே இந்த வேலண்டைன் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஜெயிலர் இருக்கார்ல, சிறை அதிகாரி, அவருடைய மகள்கிட்டயே கடிதம் கொடுக்க ஆரம்பிச்சாராம். அந்த தொடர்பு ஏற்பட்டு கடைசியில அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் தன்னுடைய காதலிக்கு எழுதுகின்றாராம், ஃப்ரம் யுவர் வேலண்டைன், உன்னுடைய அன்பு காதலன் வேலண்டைன் இடத்திலிருந்து இந்த கடிதம். இப்படி ஒரு கடிதத்தை அவர் எழுதினாரு. அதனால தான் இன்றைக்கு இந்த வேலண்டைன் தினம் கொண்டாடப்படுகின்றது, மக்களிடத்தில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்று இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கின்றார்கள். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு காதல் செய்வோம் சொல்லி தலைப்பை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு நான் பட்ட பாடு இருக்குது இந்த காதல் செய்யறத. கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இந்த வேலண்டைன் டேனா என்ன, இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று காலையில சுபு தொழுது விட்டு இன்றைக்கு பத்திரிகை கூட சரியா படிக்கல. மதியம் 12:30 வரைக்கும் கம்ப்யூட்டர்ல தான் உட்கார்ந்து இருக்கு. இந்த வேலண்டைன் டேனா என்ன, அந்த காதல் சிம்பல் ஒண்ணு போட்டிருக்காங்க, காதல் சின்னம், ஒரு இதயம் வடிவம், அதுல ஒரு அம்பு ஒண்ணு பாயுது. என்னடா இது, அம்பு பாயுதா அன்பு பாயுதா, அது என்னங்கிறத பார்த்தாக வேண்டும் என்று உட்கார்ந்து நம்முடைய நேரத்தை எல்லாம் இது விழுங்கி விட்டது. அதனுடைய ரிசல்ட் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரோம்ல நிறைய நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு இருக்கின்றன. இதனால ஆடுகளுக்கு சரியான பாதிப்பு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதற்கு என்று ஒரு கடவுள் வேண்டும் என்று லூபர்கஸ் என்று ஒரு கடவுளை அவர்கள் வேண்டுகின்றார்கள். அந்த லூபர்கஸ் என்பவர் அவர் ஒரு கடவுள், கற்பனை கடவுள் தான். ரோம்லையும் கிரீஸ்லையும் கற்பனை கடவுள்கள் நிறைய இருப்பாங்க. அந்த லூபர்கஸ் என்ற அந்த கடவுள் இந்த மக்கள் அவரை வழிபட ஆரம்பித்த உடனே இந்த ஓநாய்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த நரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து போய் விடுகின்றன. அதனால அவங்க என்ன செய்கின்றார்கள் என்றால்,
பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த லூபர்கஸ் என்ற இந்த கடவுளை கொண்டாடுறதுக்காக வேண்டி லூபர்கேலியா என்ற ஒரு கந்துரிய ஒரு விழாவை நடத்துறாங்க. இது பிப்ரவரி 15ஆம் தேதி என்று நடக்கின்றது. இது ஏற்கனவே சொன்ன இப்பொழுது சொல்கின்றன இந்த சம்பவம் ஏற்கனவே சொன்ன சம்பவத்திற்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்த சம்பவம் தான். இந்த கட்டத்தில் அந்த மக்கள் இந்த 15ஆம் தேதி இப்படி அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ரோம்ல உள்ள பெண்களுடைய பெயர்களை எல்லாம் கன்னி பெண்களுடைய பெயர்களை எல்லாம் ஒரு தாளில் எழுதி ஜாடிகள்ல போட்டு மூடி வச்சிருவாங்களாம். அந்த ஜாடிகள்ல உள்ள அந்த தாள்களை இளைஞர்கள் எடுப்பாங்க, ஒவ்வொரு இளைஞராக எடுப்பான். அதுல என்ன பேர் வருகின்றதோ அந்த ஜாடியில உள்ள அந்த பெண்ணை எடுத்து வச்சுட்டு அதான் அவனுக்கு ஜோடி. மூடி கிடந்த ஜாடியில எடுக்கக்கூடிய அந்த தாளு அது என்ன குறிப்பிடுகின்றதோ அது இவனுக்கு காதலர் ஜோடி. இப்படி அமைந்து விடுகின்றது. இந்த நாள் இந்த காதலருடைய இந்த ஜோடி இப்படி எல்லாம் சேர்ந்து ரோம்ல மக்கள் திருமணம் முடித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த கட்டத்தில் அந்த நாட்டில் மன்னருக்காக வேண்டி படையில இளைஞர்கள் சேர்வது குறைய ஆரம்பித்து விட்டது. குடும்பத்தோடு இவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் போர்க்களத்துக்கெல்லாம் வரமாட்டார்கள் என்று திருமண தடை சட்டத்தை போடுகின்றார் 2ஆம் கிளாடியஸ். அப்போதுதான் இந்த வேலண்டைன் என்பவர் குறுக்கே வந்து அப்படியெல்லாம் முடியாது, அது சரியில்லை என்று மறைமுகமாக அந்த காதல் ஜோடிகளுக்கு இவர் ஊக்குவித்துக் கொண்டிருந்தார். இது மன்னருக்கு தெரிந்து அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. அந்த மரண தண்டனை வழங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 15ஆம் நாள். இந்த பிப்ரவரி 15ஆம் நாள்ல அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. இது எப்படி மாறிச்சு? இந்த பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. அப்போது உள்ள ரோம் காலருடைய அடிப்படையில் இளவேநீர் காலம், அதாவது கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ரோம்ல அதிகமாயிட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா 15க்கு இருந்ததை இப்ப நம்முடைய தமிழக முதல்வர் சித்திரை மாதத்தை தைக்கு மாத்திருக்காருல்ல, அது மாதிரி அவங்க என்ன செய்றாங்கன்னா அப்படி மாத்தி 15ஆ இருந்ததை 14 கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருந்துதான் இந்த 15ஆம் நாள்ல கொண்டாட வேண்டிய இந்த காதலர் தினம் 14ஆம் நாளுக்கு வந்திருக்கின்றது. இது ஒரு நிகழ்வு, இது ஒரு கதை. இத அவர்கள் ஜோடித்து இந்த காதலர் தினத்திற்கு இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் கற்பித்துக் கொண்டு மக்களிடத்துல ஒரு கழிவுகட்ட கேடுகட்ட மோசமான ஒழுக்க வீழ்ச்சி உள்ள இந்த காரியத்தை இன்றைக்கு நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். அடுத்து பார்க்கிறோம், இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அதாவது லூப்ரிகேலியா என்ற இந்த நாள் அப்படியே மாற்றப்பட்டு அது காதலர் தினமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதாவது இந்த லூப்ரிகேலியா என்ற இந்த நாள் எதற்காக உண்மையில் கடந்த காலத்தில் எதற்காக வேண்டி இது நடத்தப்பட்டது என்றால் லூப்ரிகஸ் என்ற கடவுளுக்காக வேண்டி நடத்தப்பட்டது. ஓநாய்களுடைய அந்த குற்றத்தை ஒடுக்கிறதுக்காக வேண்டி நடந்த விழா அப்படியே இப்ப இந்த ஓநாய்களுக்காக வேண்டி மாற்றப்பட்டு போச்சு. வரலாறு எப்படி ரொம்ப பொருத்தமா அமைகின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து இப்போ இந்த இதயம் வடிவத்தில் ஒரு அம்பு ஒண்ணு பாயுது இல்ல, அது எப்படி வந்துச்சு? இதை பார்க்கும் பொழுது இந்த அன்பு பாய்கின்ற இந்த அடையாள சின்னம் இந்த வேலண்டைன்ஸ் தினத்துல எப்படி வந்துச்சு, அதுக்கு எந்த விதமான காரணமும் கண்டுபிடிக்க முடியலையாம். அறிஞர்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்களாம், பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி வந்தது என்று. ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இது. அவங்க இதெல்லாம் பார்த்து விட்டு இது எப்படி உள்ளே நுழைந்தது என்று தெரியவில்லை. அப்போ பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு வந்து எல்லாம் இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் எல்லாம் காமக்கூத்து. அந்த காமக்கூத்துல அதுக்கு என்ன காரணம் இருக்க போகின்றது? ஒன்றும் இருக்க போவது கிடையாது. பார்க்கிறோம், இந்த காதலர் தினத்தில் இந்த காதலர் அடையாள அட்டைகள், அதுல காதலுக்கு என்று ஒரு சின்னம்
ஒரு அம்பு ஒண்ணு பாயும். அந்த அம்பு இதயத்தை நோக்கி அப்படியே பாய்கின்றது. இது எப்படி வந்தது என்றால் குபிட் என்ப ஒரு கடவுள். குபிட் என்ற இந்த கடவுள் யாருக்கு பிள்ளைனா பாருங்களேன், நம்ம நாட்டில் உள்ள புராணம் தெரிஞ்சிச்சு. வீனஸ் சொல்லி வானத்துல வெள்ளி கோள் ஒன்று இருக்கின்றது, அதுக்கு பிறந்த பிள்ளையாம் இந்த குபிட் அப்படிங்கிறது. குபிடோ என்ற லத்தீன் மொழியிலிருந்து இது வந்திருக்குது. இந்த குபிட்டுக்கு பேர், குபிடோ என்பதற்கு பேரு செக்ஸ். பாத்துக்கங்க என்ன லட்சணத்துல இதற்குரிய பேர் அமைந்திருக்கின்றது என்று பாருங்கள். செக்ஸ், காமம், காதல் என்பதற்குரிய ஒரு கடவுள். இந்த கடவுள் குழந்தை தானா, இந்த குழந்தைக்கு 2 ரெக்கை இருக்குமா. இந்த குழந்தை ஆண் வடிவத்தில் தான் படத்தை போட்டிருக்கான், கீழே ஒன்னையும் காணும், 2 ரெக்கைகள் இருக்குது. இதனுடைய வேலை என்ன கேட்டா, எப்போது பார்த்தாலும் ஒரு அம்பை கையில வச்சுக்கிட்டு இருக்கு இந்த குழந்தை. இந்த அம்பை யார் மீது பாய்கின்றதோ அவருடைய இதயத்தில் போய் இது தைத்து விட்டால் அவர் உடனே காதல் வயப்பட்டு விடுவாராம். அதனாலதான் இந்த சின்னம், இந்த தரித்திரம் பிடிச்ச சின்னம் இதனுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சின்னத்தை எல்லாம் வைத்து இன்றைக்கு இந்த காதலை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு என்று இலக்கியங்கள், எந்த இலக்கியங்களும் இதை பேசாமல் இருப்பது கிடையாது. எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் உலகத்தில் திருக்குர்ஆன் இலக்கியமாகவும் இருக்கின்றது, யதார்த்தமாகவும் இருக்கின்றது. அந்த ஒரு வேதம் மட்டும்தான் இந்த செக்ஸ்ங்கிறது, இந்த காதல்ங்கிற கழிவுகட்ட இந்த கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு உலகத்தை தன்மயமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. பார்க்கின்றீர்களே, மக்காவில் ரமலான் மாதத்தில் கோடிக்கணக்கான மக்கள் குவிந்து நிற்கின்றார்கள். அந்த குர்ஆன்ல எங்காவது ஒரு பகுதியில இது போன்று இந்த அரசுப்பால், காமத்துப்பால், இந்த பால் எல்லாம் நீங்க திருக்குர்ஆன்ல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் உலக மக்கள் அப்படியே தன்வயப்படுத்தி வைத்திருக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் தான் இது மாதிரியான ஒரு கலாச்சாரத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மிக அழகான முறையிலே உலக மக்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறநூலாக, ஆக்கப்பூர்வமான நூலாக, வாழ்க்கை வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காதல் என்ற இந்த விவகாரத்தை பேசாத நூல்கள் கிடையாது. எப்ப எடுத்துக்கொண்டா அதுல காதலரை பற்றி கேள்விகள், அந்த காதலர்கள் பேசுறாங்களாம். அதுல உங்களுக்கு இன்றைக்கு மதுரையில் உள்ள மக்கள், மதுரையில் உள்ள காதலர்கள், இவர்களுக்கு இந்த காதலர்களுக்கு என்று அவர்கள் போய் மாலை நேரத்திலே அப்படி உல்லாசமாக போய் தங்களுடைய நேரத்தை கழிப்பதற்குரிய பூங்காக்கள் எது என்று கேட்கும் பொழுது அதுல பதில் வருது, எக்கோ பூங்காவா, எக்கோ பார்க். இது எது, இதுல இன்றைக்கு மதுரை நகரத்திலேயே எது ரொம்ப அதிகமான அளவுல காதலர்கள் கூடக்கூடிய இடம் என்று கேட்கும் போது மீனாட்சி கோயில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் இன்றைக்கு எஃப்எம் என்ற ஒரு வானொலியில கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதுல நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகான முறையில, நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன், சிம்மக்கல்ல இருந்து பேசுறேன், கோரிப்பாளையத்தில் இருந்து பேசுறேன், தாய்மார்கள் ரொம்ப காதலர்கள் அப்படியே பரவசமா உள்ள இறங்கி விளையாடுறாங்க. எஃப்எம் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சினிமாவை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எல்லாமே காதலை பற்றி அப்படியே புகழ்ந்து பாராட்டி அதனுடைய வார்த்தைகளை பார்க்கணுமே நாம. காதல் தெய்வீகமானது, காதல் புனிதமானது, காதல் காலம் கடந்தது, காதல் மதம் கடந்தது, காதல் நாடு கடந்தது, காதல் மொழி கடந்தது. என்ன இவன் இந்த நாட்டில இருந்து சிங்களம் தெரியாத ஒரு பெண்ணை, சிங்களத்துல உள்ள பேர் தமிழ் தெரியாத சிங்கள பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மொழி தெரியாது, ஊம பாஷையிலே காதலிப்பான். இப்படி இவனுக்கு மலேசியா பாஷை தெரியாது, மலேசியாவில் உள்ள பெண்ணை இவன் காதலிச்சுக்கிட்டு இருப்பான், ஊம பாஷையிலே காதலிப்பான். அதான் என்ன சொல்றான்னா, மொழி கடந்தது, நாடு கடந்தது.
இப்படி எல்லாம் வர்ணிக்கிறான இந்த காதல் என்ன? எவனாவது சொல்றானா காதல் என்பது வயது கடந்ததுன்னு சொல்றானா? கிடையாது. எந்த ஒரு ஆளும் எந்த ஒரு ஆடவனும் ஒரு 60 வயது முகம் சுருங்கி போன, கண்ணங்கள்லாம் குழி விழுந்து போன, உடல்கள் எல்லாம் நரம்புகள் எல்லாம் அப்படி புடைத்து நிற்கக்கூடிய இந்த கிழவியை பார்த்து எவனாவது காதலிக்கிறானா? காதலிக்க மாட்டான். கிழவன் குமரியை காதலிப்பான். அதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு இருக்குது, விஷயம் இருக்குது, தேட்டம் இருக்குது, நாட்டம் இருக்குது. அதனால குமரி பெண்ணை காதலிக்கிறான். அது இருக்குது. எவனாவது அந்த வயதான பொம்பளையை காதலிக்கிறானா? இப்ப நீங்க சுருக்கமாக விடை தெரிந்து கொள்ளலாம். என்ன விஷயம் தெரிகின்றதா? ஒரு பெண், இளமை பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய உடல் வனப்பு, அந்த வாலிபத்திற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அந்த காந்த சக்தி, சத போத, இதுதான் ஒரு ஆடவனை இழுக்கின்றது. இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அந்த பெண்ணை பார்க்கிறான், அப்படியே நிக்கிறான். இல்ல நம்ம தான் கிட்ட போயிட்டு கையை ஆட்ட நிறுத்த வேண்டியிருக்கு, சொல்லு ஒடிக்கிறான், அப்படியே திணைச்சு போய் நிக்கிறான். பார்க்கிறோம் இல்ல? அவன் இந்த பெண்ணுடைய அந்த இளமை அவனை இழுக்கின்றது. அதுல அப்படியே சொக்கி போய் நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, ஒரு பெண் இன்னல் மர்அத் துக்பிலு பிசூரத்தி ஷைத்தான், ஒரு பெண் வெளியே கிளம்புகின்றாள் என்றால் ஷைத்தான் அவளுடைய தோற்றத்தில் முன்பக்கத்திலும் நிற்கின்றான். ஒரு துதுபிரு, அந்த பெண் செல்கின்றாள் என்றால் அவளுக்கு பின்னாலும் ஷைத்தான் அழகிய காட்சி அளித்துக் கொண்டு நிற்கின்றான். ஒரு துதுபிரு பிசூரத்தி ஷைத்தான் சொல்றான்ல, அவளுக்கு முன்னழகு அப்படிங்கிறான், பின்னழகு அப்படிங்கிறான். பாக்குறீங்களா? ஒவ்வொரு அங்கமாக ரசிக்கிறான் ஒரு ஆம்பளை. இன்றைக்கு உலகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆண் அவன் ஒரு ஜட்டியை போட்டு போனா கூட யாரும் ஒன்னும் பார்க்க மாட்டான். ஆனா ஒரு பெண்ணு நடக்கும் பொழுது கொஞ்சம் லேசா அந்த காலில் உள்ள அந்த சேலையை உயர்த்திட்டமாக்கும், இன்னும் கொஞ்சம் உயராதா, இன்னும் கொஞ்சம் உயராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது எல்லா ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காம பார்வை. இது இந்த பார்வை இருந்துதான் தீரும். பார்க்கிறோம் இல்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் படம் பிடிச்சு காட்டுறாங்க. அதான் அவன் பாட்டுல படிக்கிறான், பவள கூடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். நல்ல பவளம் இருக்கு, சிவப்பா இருக்கும். அந்த மனிதனுடைய அந்த இதழ்கள் இருக்குது, ஒரு பெண்ணுடைய இதழ்கள் நல்ல சிவப்பா இருக்கும். அவ சிரிக்கும் பொழுது அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்குல்ல, அதனால அதை வர்ணிக்கிறான், பவள கூடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும் சொல்லி. அந்த பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் காமரசம் சொட்டும். ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். மாந்தளிர் மேனியில் மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் 100 ஆகும். அப்பா, எல்லாம் இதுதான். அந்த காட்சி, இந்த உடல்ல உள்ள அந்த காட்சி தான். அதே பாட்டுல இன்னொரு வரியும், பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். அவள் வார்த்தை சொன்னாலே இசையும். அப்படியே காலடி தாமரை நாலடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகுமா, அப்படி நொந்து அப்படியே நொறுங்கிடுவான். அவன் நடந்து போயிடக்கூடாது. அதனாலதான் நீங்க பஸ்ல பாருங்க, ஒரு கிழவி நின்றுகிட்டு இருப்பான், ஒருத்தருமே கண்டுக்கிற மாட்டான். ஒரு வாலிப பொம்பளை திரும்ப ஹை ஹீல்ஸ் போட்டு அப்படின்னு, மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சீட்டர் தந்துக்குங்க, இவன் எழுந்திரிச்சு கொடுப்பான். எல்லாம் அந்த காந்த சக்தி, அந்த கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு, அந்த உடல் வனப்பு. கிழவியை பார்த்தா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான். அவதான் உட்கார்வதற்கு தகுதியானவன். நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லணும், சொல்ல மாட்டாங்கிறான். அப்ப என்ன கேட்டா, இந்த உடல்ல உள்ள அந்த ஈர்ப்பு சக்தி, இழுப்பு சக்தி அப்படி ஒவ்வொரு இளைஞனையும் அப்படியே ஆட்டி படைக்கின்றது. இங்குதான் நாம் பார்க்க வேண்டும், காதல் என்றால் அதற்கு இன்றைக்கு அகராதியில பல பொருள்கள் சொல்றான். என்னென்ன பொருள் சொல்றான்? அன்பு, இது ஒரு பொருள் இருக்குது. கொல்லுதல், கொலை செய்யுதல் என்ற பொருள் இருக்குது. காமம் என்ற பொருள் இருக்கின்றது. நாம என்ன சொல்றோம்னா, இந்த காதல்ங்கிறது இருக்க வக்கிர புத்தியை கொண்ட காமம்ங்கிறது தான். இந்த காமம் எல்லா ஆண்கள்கிட்டையும் இருக்கும், எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கும். இந்த காமம், இதற்கு பேர் தான்
காதல். காதலுக்கு பேர் தான் காமம். இத பெரிய என்னமோ புகழ்ந்து பாராட்டி நீங்க மரபு முறையில கல்யாணம் முடிச்சீங்களா அல்லது காதல் அடிப்படையில் நீங்க கல்யாணம் முடிச்சீங்களா? உங்க கல்யாணம் குடும்ப அடிப்படையில் நடந்துச்சா அல்லது காதல் அடிப்படையில் நடந்துச்சா? சினிமா படத்துல இன்றைக்கு கதாநாயகர்கள் காதலிக்கிறானுவ எல்லாம் அவனோதான் எல்லா ஆபாசத்திற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறானுவ. இப்படி காதல் காட்சியில நடிக்கக்கூடிய இவர்களுடைய பிள்ளைகள் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கர்நாடக நடிகனா அவன் மக போன உடனே துடிக்கிறான். அப்ப என்ன, தன்னுடைய வீட்டுல அந்த காதல் வந்த உடனே நெருப்பாகிறான். அடுத்த பெண்ணை காதலிக்கும் போது அப்படி இவன் ஒண்ணும் கண்டுக்கிறது கிடையாது. இவன் அடுத்த பெண்ணை காதலிக்கும் போது அது பெருசா தெரியாது. இவன் வீட்டிற்கு வந்துருச்சுன்னு வைங்க, துடிக்கிறான், தூளா பறக்கிறான். அப்ப என்ன, இது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்ல, இது சகித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லைங்கிறத தெளிவாக புரிந்து கொள்கின்றான். நாமோ அவன் அதாவது என்ன விளங்குறான்னா, இவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அது தெய்வீகமானதுங்கிறது அடிபட்டு போவது, அது புனிதமானதுங்கிறது அடிபட்டு போவது, மொழி கடந்தது என்பது அடுத்து அடிபட்டு போகின்றது, நாடு கடந்தது என்பது அடிபட்டு போய்விடுகின்றது, மதம் கடந்தது என்பது அடிபட்டு போய்விடுகின்றது. அப்ப அவன் காமமாகத்தான் பார்க்கின்றான். இதை நாம புரிஞ்சுக்கிறோம். அவன் என்ன, இந்த காதல் அப்படிங்கிறது இருக்க, இதெல்லாம் ஏமாற்று வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள், மக்களை வழிகெடுப்பதற்குரிய வார்த்தைகள். இஸ்லாமிய மார்க்கம் எதையுமே சரியான பார்வையில பார்க்கும். இப்போ காதல் சொல்றான்ல, காதலிச்சே கல்யாணம் முடிச்சிருக்கட்டும், கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல இந்த பெண்ணு அவனை காதலிச்சு முடிச்சிருக்கிறான். இப்ப என்ன நடக்குது, முதல் இரவு முடிஞ்சு போகுது. அதுலயும் பாருங்களேன், ஒரு முதல் இரவு அப்படிங்கும் பொழுது அதுல வெக்கம் நாணம் ஆம்பளைக்கு இருக்கும், பொம்பளைக்கு இருக்கும். அங்கங்க பொறுக்கிட்டு வந்தாலும் அவனுக்கு இருக்காது, மேஞ்சிட்டு வந்தவனுக்கு இருக்காது. தூய்மையாக இருக்கிறான் தெரியுமா? அந்த ஆணுக்கும் கற்புக்கு அரசனுக்கும் கற்புக்கு அரசிக்கும் ரெண்டு பேரும் உட்கார்ந்தார்கள் என்றால் அது ஒரு நாணம். ரெண்டு பேருமே அதாவது பல இரவுகள் என்ன என்று விவரம் தெரியாமலேயே காலத்தை கழிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது. இப்போ காதலிக்கிற கேஸ் பூரம் போலீஸ் போய் பார்க்கிறது, எக்கோ பார்க்கல பார்த்தா எல்லாம் ஹையர் செகண்டரி படிக்கிறது. உருப்படுமான்னு பாத்துங்க, செருப்பால அடிக்கணும். இதெல்லாம் செருப்பால காவல்துறை ஆய்வாளர்கள் பார்த்துட்டு தாய் தகப்பனை கூப்பிட்டு உங்க பிள்ளையை காப்பாத்துங்க என்று. அதனால உங்களுடைய பிள்ளைகளை கோ எஜுகேஷன்ல ஒருபோதும் நீங்கள் படிக்க வைக்க விடாதீர்கள். பெண்களை படிக்கணுமா தனியா கொஞ்சம் படிச்சு வைங்க. அதுலயும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல முடிந்து போய்விடும். இப்ப நாம விஷயத்திற்கு வருவோம். காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கிறான், இவனும் காதலிச்சா அவளும் காதலிச்சிருக்கிறார். இப்படி காதலிச்சு முதல் இரவு கொஞ்ச காலம் கழிஞ்சிருச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு தான் அவளுக்கு தெரியுது மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ காதல்ல வாழ்வாங்களா? கன்னி பருவத்துல காட்டினான அது மாதிரி உட்கார்ந்து வாழ முடியுமா? வாழ முடியாது. எந்த பெண்ணாலும் வாழ முடியாது. ஒன்று அவள் இவனிடத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டும், இவனிடத்தில் இருந்து விவாகரத்து பெற்று வெளியே செல்ல வேண்டும், அல்லது கள்ளக்காதலனை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. அவ இஸ்லாமிய மார்க்கம் யதார்த்தத்தை பார்க்குது. இதெல்லாம் ஏமாற்று விஷயம் என்பதை தெளிவாக உடைத்து சொல்கின்றது. பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. ஒரு குறையை எடுத்து சொல்வதற்காக வேண்டி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏற்கனவே ஒரு கணவரிடத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தேன், அவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார். நான் இரண்டாவது கணவரிடத்தில் வாழ்க்கைப்பட்டேன். அந்த இரண்டாவது கணவரிடத்தில் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பலம் எக்ரூபனி இல்லா ஹனத்தன் வாஹிதா, அவர் என்னிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டது ஒரே ஒரு தடவை தான். அதிலும் லம் யஸில் மின்னி இலா ஷையின், அதுல அந்த உறவுல அவருக்கு எந்த விதமான இன்பமும் கிடையாது, அவருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்க வர்றாங்கன்னா, முதல்ல என்ன விவாகரத்து செய்தாரு, இப்ப இவரிடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அதனால நான்
முதல் கணவருக்கே வாழ்க்கைப்படலாமா? இரண்டாவது கணவரிடத்துல எந்த விதமான சுகத்தையும் நான் அனுபவிக்க முடியவில்லை, இல்லை என்று ஆகிவிட்டது. அது அந்த பெண்ணு சொல்றாங்க. இப்படி ஒரு தளர்ச்சியான ஆடை எப்படி இருக்குமோ அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார். இப்ப நான் என்ன செய்யறது? நான் முதல் கணவரிடத்துல வாழ்க்கப்பட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அங்க தெளிவாக தீர்ப்பு சொல்றாங்க. ஏம்மா, நீ இந்த கணவனிடத்தில் இரண்டாவது கணவனிடத்தில் வாழ்கின்றாயே, அந்த கணவனிடத்துல உன்னிடத்தில் இருந்து அவர் இன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும். நீயும் அவரிடத்தில் இன்பத்தை அனுபவித்து இருந்து விவாகரத்து செய்தால்தான் முதல் கணவரிடத்தில் போய் நீ வாழ்க்கை பண்ண முடியுமே தவிர அது இல்லாமல் முடியாது. நீ வேறு கணவனுக்கு வேண்டும், கணவனுக்கு என்றால் வாழ்க்கைப்படலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தெளிவாக அந்த கருத்தை பிரதிபலித்து விடுகின்றார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 5265 ஹதீஸாக புகாரில் பதிவாயிருக்கிறது. இங்க நாம என்ன பார்க்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தேவை நிறைவேறவில்லை என்றால், சரியான பெண்ணாக இருந்தால், யோக்கியமுள்ள பெண்ணாக இருந்தால், கற்புள்ள பெண்ணாக இருந்தால் வாழ மாட்டார். அத ரசூலுல்லாஹ்ட்டே வந்து சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கையிலே ரெண்டு பேர்களும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒன்று சேர்ந்து தான் வாழ வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கட்டுப்பாட்டினுடைய அடிப்படையில் நீ வாழ வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. பிரிஞ்சிட்டு போ. எது தேவை, இந்த வயசுல என்ன தேவை, அது இல்லைன்னா ரெண்டு பேரும் வாழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தெளிவா அந்த மக்களுக்கு மத்தியில, தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி விடுகின்றார்கள். இப்படி பல சம்பவத்தை நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். இதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த மனநிலையை தெரிஞ்சவங்க, ஆண்களுடைய மனநிலையும் தெரிஞ்சவங்க, பெண்களுடைய மனநிலையையும் தெரிஞ்சவங்க, அவங்க சொல்றாங்க, இன்னமா ஆனா அஷ்பாவு, நான் பரிந்துரை தான் செய்யறேன். ஒரு இறை தூதர் சொன்னா நடந்துரும், நான் பரிந்துரை தான் செய்கின்றேன். அந்த பெண்ணு சொல்றாங்க, லா ஹாஜத லீ ஃபீ, எனக்கு அவரிடத்தில் நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை, விலகிக்கிறான். அவன் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக பிடிக்கலன்னா விலகிக்க அப்படிங்கிறான். பாக்குறோம் இல்ல? இதுதான் யதார்த்தம். கல்யாணம் முடிச்ச பிறகு இந்த காதலிச்ச வீட்டுல நடந்த சம்பவம் சொல்றேன். தாயை விட்டு விட்டு காதலியை தேடி வந்துட்டான். அப்படி வந்து காதலியோடு வாழ்றான். 2 குழந்தைகளும் பிறக்குது. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு பிரமதத்த ஆளோட ஓடினான். இப்ப அந்த கணவன் கடந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஒரு பையனை கூட்டிக் கொண்டு சென்று விடுகின்றார். ஒரு குழந்தைய எங்க விட்டுட்டு போயிட்டான். அது ஒரு 10 வயது பெண் குழந்தை. அந்த பிள்ளையை விட்டு விட்டு பையனை மட்டும் தூக்கி கொண்டு ஓடி விடுகின்றார். கொஞ்ச காலம் கழிச்சு எங்க போயிட்டாங்க என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பையன் மட்டும் வந்து நிக்கிறான். பையனை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் அந்த பையன் இருக்கிறது அவர்களுடைய அந்த சரசத்திற்கு சல்லாபத்திற்கு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில பாராட்ட வேண்டியிருக்கு. கொல்லாம கொண்டு விட்டுட்டால அந்த வகையில பாராட்டணும். அப்படி விட்டுட்டு போயிட்டா. அப்ப இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சவர் ஓடுறா, கல்யாணத்திற்கு கல்யாணத்தை முடிக்காதவர்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய இந்த காதல்ங்கிற பேர்ல அநியாயம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. பத்திரிகையிலையும் எஃப்எம்லையும் டிவியிலையும் சினிமாவிலையும் காதல் 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 இல்லையே சாதல், செத்து தொலைங்கடா நீங்க எல்லாம், இந்த பூமியில இருந்து வாழ்றது கேடு, பூமிக்கு பாரம். காதல் இல்லையே சாதல், வெறும் கற்பனை உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறான். இப்படி ஆணுக்கு அது பெண்ணுக்கு ஆணை பிடிக்காது, இப்படி ஒரு கட்டமும் இருக்குது. அத போல பெண்ணுக்கு ஆணையும் பிடிக்காது. அது மாதிரி ஆணுக்கு பெண்ணை பிடிக்காததும் ஏற்படும். பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் அத்தை மகள் ஜெய்னப் அப்படிங்கிறவங்கள ஜெயிது என்ற தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த ஜெயிதுக்கு ஜெய்னபுக்கு மத்தியில பிடிக்கல, திருமணம் ரத்தாகி விடுகின்றது, விவாகரத்தாகி விடுகின்றது. இது குர்ஆனிலேயே இடம் பெற்றிருக்கின்றது. அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் 37வது வசனமாக இடம் பெற்றிருக்கின்றது. திருமணம் முடிப்பான். அந்த அழகான அந்த தோற்றத்திற்காக வேண்டி, உடல் மனப்பிற்காக வேண்டி, எப்பன பருவத்திற்காக வேண்டி, வாலிபத்திற்காக வேண்டி திருமணம் முடிப்பான். எந்த வாலிபத்தை எதிர்பார்த்து திருமணம் முடிச்சானோ அந்த வாலிபம் அந்த பெண்ணிட்ட அடிபட்டு போயிடுச்சுன்னு வைங்க.
ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ரெண்டு அதாவது கால்களும் போயிருச்சு, கைகளும் போயிருச்சு, முகமும் தெரிஞ்சு போயிருச்சுன்னா வச்சு வாழ்வானா? முடியாது. யதார்த்தம் அதுதான், வச்சு காப்பாற்றுவான். ஆனா இல்ல, இவனுடைய தேட்டத்திற்கு அங்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வான்? இன்னொரு பெண்ணை தான் அவன் முடிப்பான். பார்க்கிறோம் இல்ல? அப்ப என்ன, இந்த காதல் என்ற இந்த விவகாரம்லாம் இருக்குது. ஒரு பெண்ணுடைய இந்த தோற்றம், அந்த காட்சி, அதை பார்த்து ரசிக்கிறான், திருமணம் முடிக்கிறான். இது இல்லை என்று ஆகிவிடுகின்ற பொழுது ஆணும் சரி பெண்ணும் சரி பிரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். இதுதான் யதார்த்தம். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த காதல்ங்கிற விவகாரம் இருக்கிறது, அது ஒரு காமம். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு ஆசை வரும், ஒரு விருப்பம் ஏற்படும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல் பார்வை உனக்கு சொந்தம், இரண்டாவது பார்வை உனக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். ஒரு ஆளு அவன் 10 பேர்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்க மாட்டான். இப்ப நானே இருக்கிறேன், பெரிய பயான் பண்றேன், ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணு போறாங்க, நீங்க எல்லாம் இருக்கிறீங்கிறதுக்காண்டி பார்க்க மாட்டேன். தனியா என்ன விடுங்க, அதனால பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க சொல்லிடாதீங்க. மனிதங்கிற அடிப்படையில என்னுடைய ஒரு கொஞ்சம் அப்படி ஒரு எண்ணங்கள் வரும், அப்படி பார்ப்பேன். அப்புறம் சொல்ல என்ன சொல்றாங்க, ஒரு பார்வை மட்டும் பார்த்துக்க, அடுத்த பார்வை கீழே போட்டு இரண்டாவது பார்வைய கொண்டு போயிடாது. அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இந்த அடிப்படையில உனக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு விட்டது என்றால், ஒரு பெண்ணை நீ பார்க்கிறாய் என்றால், ஒரு பெண் மீது விருப்பம் வருது, அப்ப என்ன செய்யணும்னா, முறையாக பெண் பேசு, முறையாக பெண் பேசு, திருமணத்திற்குரிய அந்த ஏற்பாட்டை பண்ணு, குடும்பத்தை போய் அணுகு. அப்படி நீ குடும்பத்தை போய் அணுகி பேசு. பேசுகின்ற அந்த கட்டத்தில் அவங்க தந்தா சரி, இல்லை என்றால் நீ ஒதுங்கிக்கும். கேடு, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மறுத்துட்டாங்க, அந்த பெண் மறுத்துருச்சு, அப்படி மறுத்து விட்டார்கள் என்றால் விட்டு. அதற்கு பின்னால நான் இந்த பெண்ணோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடி வளர்க்காதவன் தாடி வளர்த்துட்டு, இதுக்கு பேர் ஒரு தலை ராகமா, ஒரு தலை காதல். அப்படியே இவர் வேற யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டாரலாம், அப்படியே விரித்து போயிருப்பாராம். இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பெரிய உதாரணங்கள் ரோமியோ ஜூலியட், அனார் சலீமும் எப்பா எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு உகந்த ஒரு காரியம் கிடையாது. ஒரு பெண்ணு பிடிக்கலையா, அந்த பெண்ணு அதாவது ஒரு பெண்ணு உன்னை பார்க்க வர்ற, நீ போய் ஒரு பெண்ணை பார்க்க போற, அந்த பெண்ணுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் விட்டுரு, அவ்வளவுதான். இந்த பெண் இல்லைன்னா இன்னொரு பெண்ணை பாரு. அதுலயும் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா, அந்த பெண்ணை போய் பார்க்கக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு அன்சாரி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கேன், அன்சாரிகள் இடத்திலிருந்து ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பெண்ணை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க. பெண்ணை நீ பார், முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை பெண்ணை போய் பார். அன்சாரிகளுடைய அந்த கண்கள்ல சில குறைபாடுகள் உண்டு, போய் பார் அப்படிங்கிறாங்க. பெண்ணை பார்க்கணும். ஒரேடியா காதல்ங்கிற அடிப்படையில இழுத்துட்டு ஓடுறது. இங்க என்ன செய்யறதுன்னா, பெண்ணை பார்க்காமலேயே எங்க வாப்பாம பார்த்தா சரிங்க, வாழ போறது இவன். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றானா, பஞ்சிஹுமா தாபரக்கும், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மனசுல ஒரு விருப்பம் வேணும். இது போன்று பெண்ணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாப்பிளையை பிடித்திருக்க வேண்டும் என்ற ஒரு உரிமையை கொடுக்கின்றார்கள். பார்க்கிறோம், நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நான் முதல்ல சொன்னது புகாரியில் வரக்கூடிய ஆணை பார்க்க சொல்றாங்களே, அது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அடுத்து ஒரு பெண் சம்பவம், அது நசையில் இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன என்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர் மகனுக்கு திருமணம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன அடிப்படையில் கொடுத்திருக்காருன்னா, அதன் மூலமாக கொஞ்சம் தாழ்ந்த நிலையில இருக்கிறோம், கொஞ்சம் அந்தஸ்துல உயர்ந்துருவோம் என்று அவர் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கின்றார். என்னுடைய விருப்பத்தை அவர் கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த பெண்ணுடைய தகப்பனாரை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்துட்டார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த பெண்ணு விருப்பப்படி தான் மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கும், இல்லைன்னா அதை கேன்சல் பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்ணு தான் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய தகப்பனார் எந்த மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறாரோ அந்த மாப்பிள்ளையை நான் திருப்திப்பட்டுக் கொண்டேன். அந்த மாப்பிள்ளையை நான் திருப்திப்பட்டுக் கொண்டேன். பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்வதில் உரிமை இருக்கிறதா, அதில் எங்களுக்கு ஒரு அதுல அதாவது ஒரு உரிமை இருக்கிறதா அல்லது தடுத்தீங்களா என்ற விவரத்தை தெரிவதற்காக வேண்டித்தான் நான் இப்படி உங்களிடத்தில் புகார் செய்தேன். என்னுடைய தகப்பனார் முடிச்ச அந்த கணவனிடத்திலே நான் வாழ்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி நசையிலே இடம்பெற்றது. அருமை சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, திருமண ஒரு தேட்டம் என்று வந்துவிட்டால் முறையாக பேசு. இதற்கிடையே ஒரு அறிவிப்பு, இந்த சகோதரர்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்றார்கள் என்றால் அவங்க வெறுமன கை காசு போட்டு நடத்த முடியாது. உங்கள் போன்றவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய நன்கொடைகள் மூலமாகத்தான் இது போன்ற இந்த மார்க்க கூட்டத்தை நடத்த முடியும். நீங்கள் செய்யக்கூடிய நாம என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஒரு தேட்டம் வந்துருச்சா நீ பெண்ணை பார், பெண்ணை பார்த்து தேர்வு செய்து திருமணம் முடித்துக்கொள் மார்க்கம் சொல்கின்றது. அப்படியே அந்த பெண்ணுக்கு பின்னால சுத்திட்டு அலைகிறது, தலையும் சிவறது கிடையாது, பரட்ட மாதிரி, ஹிப்பி மாதிரி, பைத்திய மாதிரி. அந்த பெண்ணை என்ன மறந்துட்டால, நான் இனிமேல் இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன், ஒண்ணு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு. வாழ முடியும். இந்த பெண்ணு கிடைக்கலன்னா அடுத்த பெண்ணை பார்த்து நீ வாழ்ந்து கொள். இந்த காதல் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். திருமணம் முடிச்சுக்க என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அத இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு பாருங்க. ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ துலாஸ வ ருபா. அல்லாஹ் குர்ஆன்ல திருமணம் முடிக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்லும் போது, நீங்கள் விரும்பிய பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல மஸ்னா ரெண்டு ரெண்டாக முடித்துக் கொள்ளுங்கள். எடுத்த எடுப்புல ரெண்டுல தான் ஆரம்பிக்கலாம், ஒண்ணு அல்லாஹ் வகைய வைக்கல. இப்ப பெண்கள் எல்லாம் பயந்துராதீங்க, என்னடா இது காதல் செய்வோம் தலைப்பை போட்டு உண்மையிலேயே இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருவாங்க போல் தெரியுது. உண்மையிலேயே அதுதான், கல்யாணம் முடிக்கணும், ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. போதும் போதும் இருக்கு, ரெண்ட வச்சு நம்மளால முடியாது. நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, பன்கிஹுமா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா, ரெண்டு ரெண்டா முடிச்சுக்கங்க, மூன்றாக முடித்துக் கொள்ளுங்கள், உஸ்ராஸ வ ருபா, நன்னாங்காக முடித்துக் கொள்ளுங்கள். இன்கிஃப்தும் அல்லா தாதிலும், நீதம் செலுத்த முடியலன்னா தான் இப்ப வாகிதத்தன் ஒரு பெண்ணை முடிச்சுக்கங்க அப்படின்னா. இப்ப நமக்குலாம் நல்ல சுட்டு வசதி இருந்துச்சு, பொருளாதார வசதி வேணும் இல்ல, உடல் வசதியும் வேணும் இல்ல, நீதமும் செலுத்தணும் இல்ல, இந்த மாதிரியான அம்சங்கள் இருந்தா ஒண்ணுக்கு மேல திருமணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். இதுதான் மனித இயல்பு. மனித இயல்பு அதுதான். எண்ணி நல்ல அழகான பொண்ணை திருமணம் முடிச்சிருப்பாங்க, ரோட்ல உட்கார்ந்து பாத்துட்டு தான் இருக்கும். வீட்டுல பக்கத்துல இருந்தா அவங்க கண்காணிக்கலன்னு வைங்க, என்ன இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மனிதனுக்கு அந்த தேட்டம் இருக்கும். இஸ்லாம் தான் யதார்த்தத்தை சொல்லுது. இந்த ஒரு பெண்ணோட வச்சு வாழ்றது அதுதான் காதல், கடைசி வரைக்கும் அப்படித்தான் வாழணும் கிடையாது. ஒரு பெண்ணோட வாழ முடியாது, நடைமுறை சாத்தியமே கிடையாது. வாழ்ந்துகிட்டு இருக்கணும், வாழ்ந்துகிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். உலகத்துல பாக்குறோம் இல்ல, ஆக்சிடென்ட் ஏற்படுது, நோய் ஏற்படுது, எய்ட்ஸ் ஏற்படுது, எத்தனையோ பிரச்சனைகள். இன்னொரு பெண்ணை தேர்வு செய்துதான் ஆக்க வேண்டும். நபிமார்களை எடுத்துக்கொண்டால் எல்லா இறை தூதர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கங்க. இவனே துஆ ஓதுறாங்கல்ல, அல்லாஹும்ம அல்லிக் பைனஹுமா கமா அல்லத்த பைன ஆயிஷத்த கதீஜத்தல் குப்ரா வ ஆயிஷத்த துஹ்ரா அப்படின்னு சொல்றான். கதீஜத்துல் குப்ராவை முடிச்சுக்கிட்டாங்க, பெரிய பெண்மணி,
தூய்மையான ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. அந்த திருமண துவாவிலேயே பெண்களுக்கு இந்த அர்த்தம் தெரிஞ்சா கூட அந்த துவாவை ஓதாதுன்னு சொல்லிடுவாங்க. தெரியல அவங்களுக்கு, ஏதோ அரபில வாசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை கவனிக்காம இருந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு மனைவி அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதெல்லாம் சரிதாங்க. தௌஹீத எல்லாம் நல்லதுதாங்க. இப்ப நாம மகர்லாம் கொடுத்து தரேன் திருமணம் முடிச்சிருப்போம், அது சரிதாங்க. எல்லாம் சரிதாங்கம்மா. ரெண்டு மனைவி முடிக்கலாமா அது மட்டும் சரியில்லைங்க அப்படின்றாங்க பெண்கள் தரப்புல இருந்து. ஏன்னா இந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்துல அப்படி ஆகி போச்சு. அரபகத்துல அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்பது கிடையாது. ரெண்டு பெண்ணோடு, மூன்று பெண்களோடு, அதாவது அந்த பெண்களுக்கு கள்ள புருஷனாக கிடையாது, நல்ல புருஷனாக சட்டப்பூர்வமாக திருமண அடிப்படையில கணவன்களாக வாழ சொல்லும். வைப்பு அப்படிங்கிற பேர்ல இஸ்லாத்துல கிடையாது. அம்மார்க்கம் இந்த அளவிற்கு தெளிவாக சொல்லி நீ திருமணம் முடிச்சுக்க. அந்த மனிதனுடைய அந்த எண்ணம், அவனுடைய ஆசை, அது எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக விளக்கி சொல்லிவிட்டது. இப்போ இந்த காதல் அப்படிங்கிற இந்த பேர்ல இன்றைக்கு என்ன நடக்குது? இந்த யதார்த்தத்தை புரியாம இந்த பருவ வயசுல என்ன செய்யறதுன்னா, பாக்குறான், அழகாக தெரியுது இல்ல, அப்படி சுத்திட்டு வாழ்ந்தா இந்த பெண்ணோட தான் வாழ்றான், வாழுவேன், இல்லன்னா செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்றான். அந்த பெண்ணிடத்துல திருமணம் முடிச்ச பிறகு மாற்றம் வந்துருச்சுன்னு வைங்க, சேர்ந்து வாழ மாட்டான். அப்ப இத கவனத்தில் கொண்டு இந்த காதல்ங்கிறது மக்களிடத்துல ஒரு மோசமான ஒரு சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிந்தனையை மக்களிடத்திலிருந்து நாம் களைய வேண்டும். இதுல தௌஹீது சகோதரர் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணத்திற்கு முந்தி எந்த பெண்ணையும் நம்ம காதல்ல ஒண்ணும், நம்ம தான் கல்யாணம் முடிக்க போறோம் இல்ல, என்ன வழங்கி வச்சுக்கிறாங்க, நம்ம கல்யாணம் முடிக்க போறோம் இல்ல, அதனால ஒரு பெண்ணை நம்ம ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன், ஒரு பெண்ணை 4 அம்சங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கலாம். நீ மாலிகா பொருளாதாரம், ஒரு ஹசபிகா அவருடைய குடும்பம், ஒரு ஜமாலிகா அவருடைய அழகு, ஒரு தீனிகா அவருடைய மார்க்கம். இந்த 4 அம்சங்கள்ல நாம மார்க்க அடிப்படையில் நல்ல ஒரு பெண்ணாகத்தானே இருக்குது. அந்த பெண்ணிடத்துல நாம காதல் கொண்டால் என்ன என்று சொல்லி அது மார்க்கத்துல அனுமதிக்கத்தக்கதுதான். சில பேர்கள் போன் பண்ணிய காதலிக்கிறது ஹலாலா, என்ன மாதிரியான நிலைமையெல்லாம் வந்திருக்குதுன்னு பாருங்க. நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கா நேரடியாக கேட்க வேண்டியது அதுதான். அந்த பெண்ணை அவங்க பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டா நான் முடிந்து விடுகின்றது. அடுத்த பெண்ணை இதே அடிப்படையில ஹதீஸ்ல மார்க்கத்திற்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அந்த அடிப்படையில் நாம் தேடி பார்க்க வேண்டியது. இப்போ இந்த பெண்ணு நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டத்தில் அந்த வீட்டில் சம்மதிக்கலே என்று தெரிந்த பிறகு அந்த பெண்ணிடத்தில் தொடர்பு கொள்வது இருக்கின்றது, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, எல்லா சினிமா படத்திலும் இப்படி காட்டுறான். ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேருவான். அந்த கம்பெனியில அந்த முதலாளி மகா இவனை காதலிப்பான். அப்படி காதலிக்கும் பொழுது இவன் உள்ளுக்குள்ள ஒரு பயம். இதுக்கு இடையில 2 பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கனவு பாட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு கனவு பாட்டு காட்சியில காட்டுறாங்க. அப்போ இந்த காட்சிகளை இப்படி காட்டிக்கொண்டு இதுல மயங்குதான் இன்றைக்கு இந்த காதல் விவகாரம் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் அந்த முதலாளிட்ட இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். எந்த ஒரு விஷயத்தை நீ பகிரங்கமாக செய்தால் அந்த முதலாளி சம்மதிக்க மாட்டானோ, அதை நீ மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை, இதுதான் தௌஹீதுல உள்ளவங்களுக்கும், ஒரு பெண்ணை நீ பார்க்கிற என்றால் அந்த பெண்ணை பார்த்து பேசிட வேண்டியது என்றால், அதாவது திருமணம் நிச்சயம் செய்வது என்று நான் குறிப்பிடுகின்றேன். அவர் ருஹா சொல்லிட்டாரு, போய் நம்ம பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் பேசிட வேண்டியதான். இந்த மாதிரி தவறான முறையில் வந்துடாதீங்க. குடும்பத்துல போய் பேசுறது, அப்படி பேசி முடித்து விட்டால் அதற்கு பின்னால் என்ன,
அந்த பெண்ணிடத்திலிருந்து போன்ல தொடர்பு கொள்றது, போன்லையும் தொடர்பு கொள்ளலாம். எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை தான் பேச முடியும். எந்த விஷயத்தை நீ 4 பேருக்கு மத்தியில பேச முடியாதோ அந்த விஷயத்தை நீ போன்லையும் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்றாங்க, ஒருவன் ஒரு பெண்ணுடன் தனியாக இருக்கக்கூடாது. அப்படி தனியாக இருந்தால், அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், தனியாக இருந்தால் மூன்றாமவனாக ஷைத்தான் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மூன்றாமவனாக ஷைத்தான் இருக்கின்றான். தனியாக இருக்கிறது என்றால் இவர்கள் என்ன விளங்கிட்டாங்க? ஒரு வீட்டுல போய் தனியா உட்கார்ந்து பேசுறது தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உண்டு, அதுதான் முக்கியம். அதுல அதே சந்தர்ப்பத்துல டெலிபோன்ல பேசுறது இருக்கின்றது, அதுவும் தனிமைதான். இது ரொம்ப மோசமான கலாச்சாரம். எது? இந்த டெலிபோன் கலாச்சாரம் இருக்குத, செல்போன்ல பேசுறது, இது மிகப்பெரிய ஆபத்திற்கு இன்றைக்கு வித்திட்டு கொண்டிருக்கின்றது. இந்த டெலிபோன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது, குலைந்து பேசுகின்றது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இவன் எஸ்எம்எஸ் அனுப்புறது, அது என்ன இன்றைக்கு ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு வச்சிருக்கிறான், இவன் செக்ஸ் மெசேஜ் ஆக்கிட்டான். இந்த போடாபோன் எத்தனையோ வந்திருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நீ ஒரு பெண்ணை பாக்குற, அந்த பெண்ணை அவள் நீ எப்படி காதலிப்பது எப்படி, இதுக்கு இந்த போன். இப்ப இந்த போனை எல்லாம் இந்த பிள்ளைகள் கையில இன்றைக்கு கொடுத்து அதிகமான முறையில பரிமாற்றம் ஏற்பட்டு, அதாவது படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கெட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சம்பவம் நடந்த சம்பவம், ஒரு பெண் குழந்தை அது சரியாக படிக்கவில்லை என்று டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க. அவன் அந்த டாக்டர் கேட்கிறாரு, அந்த பிள்ளைகிட்ட செல்போன் இருக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறார். தாப்பனார் சொல்றாரு, என் பிள்ளை செல்போனே வச்சுக்கிறல, கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். நீங்க போய் பாருங்க. என்ன என்று அவர் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது டாய்லெட்ல உட்கார்ந்து டெலிபோன் பேசியார். தகப்பனுக்கு தெரியாமலே மொபைல் போனை பிள்ளை வச்சு புழங்கிட்டு இருக்குது. எப்படி படிக்கும்? ஒரு எங்க போய் இது பரீட்சை எழுதும் அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த டெலிபோன்ங்கிறது ரொம்ப மோசம். அதாவது நேருக்கு நேர் பேசும்போதாவது, இப்ப நான் ஒரு பகல்ல இந்த தெருவுல ஒரு வீட்டிற்கு நான் வருகின்றேன் என்றால் 4 பேர் பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் வீட்டுக்குள்ள நுழைகின்றேன் என்றால் குடும்ப பெண்கள் இருப்பாங்க, குடும்பத்தில் பெரியவர்கள் இருப்பாங்க. நான் ஒரு பெண்ணிட்ட பேசும்போது நானும் பார்த்து பேசுவேன், அந்த பெண்ணும் என்னிடத்துல பார்த்து பேசுமானால் இந்த செல்போன் இருக்கின்றத வரையறையே கிடையாது. என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம். இதுலயே பேசி, இதுலயே செல்போன்லயே பேசி, செல்போன்லயே காதல் ஏற்பட்டு, செல்போனிலேயே தொடர்பு கொண்டு ஊரை விட்டு ஓடிய பிள்ளைகள் பல பேர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த செல்போன்ல பேசி காதலிக்கிறது என்பது இருக்கின்றது, இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றாங்களே, அந்த அம்சத்தில் வந்துவிடும். அவன் இந்த தனிமையில பேசுறது, ஒரு கம்பெனியில போய் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய மகளை காதலிக்கிறது, அங்கேயும் அளவுகோல் என்ன? அவன்கிட்ட போய் சொல்லி பாரு, நான் உங்களுடைய மகளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சீட்டை மட்டும் கிழிக்க மாட்டான், செருப்பாலையும் அடிப்பான். காதல் அவன் உனக்கு வேலை இல்லை, நான் உன்னை வேலையில சேர்த்திருக்கிறேன். அவன் என்ன கேட்டா, நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது, வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராஊன். முஸ்லிம்கள் என்றால், மூமின்கள் என்றால் தங்களுடைய அமானித பொருட்களை, வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள். நீ ஒரு கடையில போய் வேலை பார்க்கின்றாய் அல்லது ஒரு வீட்டுல போய் நீ டிரைவரா போய் சேர்ந்திருக்கன்னா அவனுடைய நம்பிக்கைக்காக எடுத்திருக்கிறான். நீ டிரைவராக இருந்துகிட்டு அந்த வீட்டுல உள்ள நீ பெண்ணை காதலிக்கிறன்னா நம்பிக்கை துரோகம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யாதீர்கள், ஒரு ரசூல் தூதருக்கும் துரோகம் செய்யாதீர்கள், ஒரு தகூனு அமானாத்திக்கும், உங்களுக்கு இடையிலையும் நீங்கள் நம்பிக்கை மோசடி செய்யாதீர்கள், வாந்தும் தாளமும், நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் நம்பிக்கை மோசடி செய்யாதீர்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல பணிபுரிகின்றார்கள். அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்மணி சீமாட்டி அவர்களை காதல் தான் கொள்றாங்க, அமுக்க பாக்குறாங்க, தன்னுடைய இச்சைக்கு அழைக்கிறாங்க.
முடியாது என்று சிறைவாசத்தை அனுபவிக்கின்றார்கள். இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். இதனுடைய ரிசல்ட் கடைசியில் அவர் சிறையில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இந்த முதலாளிக்கு நான் மறைமுகத்தில் அவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சிறைச்சாலையில் நான் வாடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒரு யோகியனாக, இப்படி ஒரு நல்ல மனிதனாக நீ ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்தாய் என்றால் அந்த பெண்ணை நீ ஏறெடுத்து பார்க்க கூடாது, அந்த பெண்ணிடத்துல தவறான முறையில் பேசக்கூடாது. அதாவது உன்னை பார்த்து அவன் இப்படியும் நல்ல ஆட்கள் இருப்பாங்களா என்று என்ன வேண்டும். தௌஹீதுல உள்ளவங்க இன்றைக்கு நாம தௌஹீது கொள்கையில் வந்துட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற இந்த தொடர்புகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு வந்ததுல எந்த அர்த்தமும் கிடையாது. பழைய நிலையில தான் இருக்கிறாங்க, அவர்கள் பழைய நிலையில் தான் இருக்கின்றார்கள். இத நாம கவனத்துல வச்சு நாம இந்த டெலிபோன்ல பேசுறது, இதுல இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்துல ஒரு பங்கு வந்து சேருது, அதை அவன் அடைஞ்சே தீருவான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் ஐனானி, ரெண்டு கண்கள், ஜினாஹுமா நவர், அதனுடைய விபச்சாரம் வந்து பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காதுகள், அந்த காதல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், செக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை செவியுறது, அது காது செய்யக்கூடிய விபச்சாரம். நாவு அதை பத்தி பேசுறது, சினிமா பாட்டு இருக்குது, பாட்டு படிக்கிறான்ல, என்ன படிக்கிறான், உன்னை நான் உன்னை நான், இது ஒரு தடவை சொன்னா போதாதான், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் மோடி ஓதுவான்ல அந்த மாதிரி, உன்னை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, இவ தாமரையா, இவ பார்வையில அப்படியே வந்து சூரியனே வந்து சுற்றுவான். இலக்கிய நயம் பொங்கி வழியதப்பா, தாங்க முடியல. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பாட்டு படிக்கிறான சின்ன பிள்ளை எல்லாம் படிக்குது. என்ன நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போடுறாங்க. கையினுடைய விபச்சாரம் பிடிக்கிறது, காலுடைய விபச்சாரம் அந்த பக்கம் நடக்கிறது, வல் கல்பு யஹ்வா, மனசு வந்து ஆசைப்படுகின்றது, எத்தமன்னா விரும்புகின்றது, அவனுடைய மறைவான அந்த உறுப்பு ஒன்று உண்மைப்படுத்துகின்றது அல்லது பொய்ப்படுத்தப்படுகின்றது. அப்ப என்ன, இந்த செல்போன்ல பேசுறோமே விபச்சாரம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளைமாக்ஸ் போயிட்டா முழு விபச்சாரம் இல்லை என்றால் அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த அடிப்படையில் உள்ளது. அப்ப உன்னுடைய பேச்சு, இந்த டெலிபோன்ல பேசக்கூடிய இந்த பேச்சு விபச்சாரமாக அமைந்துவிடக் கூடாது. எது தேவையோ அவசியம் இருக்கும், என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் தான் பேசிக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்று, பெண்களும் யார்கிட்ட பேசும் பொழுதும் போன் வந்தாலும் சரிதான் அல்லது வீட்டுல வந்தாலும் சரிதான், அவன் எதிரில் இருந்து பேசக்கூடியவன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், அந்த அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொல்லுவாங்களே, யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபியினுடைய மனைவிகளே நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது, இனித்த கை துண்ண பல தக்லான பில் கௌல், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள் என்றால் சொல்லுல குறைந்து நீங்கள் பேசாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அவன் தாப்பனார் இருக்காங்களா, இல்ல, இப்படிதான் பேசணும். என்னப்பா இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி போன்லயே அவன் அலறணும். எங்க அத்தா வெளியில போயிருக்காங்க, நீங்க யாரு, அவன் கணக்கு போட்டுருவான். அவனுடைய உள்ளத்துல நோய் இருக்க, இது கொஞ்சம் கணக்கு பண்ணலாம் போல் தெரியுத, ரெண்டாவது போன் அடிப்பான். நீங்க ஏற்கனவே பேசுறீங்களா, அவங்க தானே, அவங்க தாங்க, விடமாட்டான். அவன் நைட்லயும் அடிப்பான், பகல்லையும் அடிப்பான். போன்லயே மார்க்க என்ன சொல்லுது பாருங்க, செருப்படி கூட அப்படின்னு சொல்லுது. நீ பேசும் பொழுது கவுலன் மாறுபா, தெளிவான பேசு. உங்க தாப்பனார் எத்தனை மணிக்கு வருவாங்க, அது தந்தி மாசம் மாதிரிதான் இருக்கும், தந்தி மாசமாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க. எங்க போயிருக்காங்க தெரியல, தெரிஞ்சா இன்னும் இடத்திற்கு போயிருக்காங்க, பொதுக்கூட்டத்திற்கு போயிருக்காங்க என்று அதிகமான முறையில கசப்பு வார்த்தைகள்லாம் அங்க வரக்கூடாது. தெளிவான முறையில பேசணும். நேர்ல பேசுறதுதான் டெலிபோன்லயும். இப்படி நாம நம்முடைய பெண்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டோம் என்றால் எந்த ஒரு தவறும் நடக்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில நாம டெலிபோன்ல பேசுறதுல இருந்து எல்லா வகையிலையும்
மார்க்க அடிப்படையில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மா தி மஹ்ரமின். ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண்ணு யாரெல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு தடையோ, யாரை திருமணம் முடிக்க முடியாது, அண்ணனை திருமணம் முடிக்க முடியாது, தம்பியை திருமணம் முடிக்க முடியாது, தாய்மாமனை திருமணம் முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட உறவுகளோடு தான் பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வலா எதுகுலு அலைஹா, ஒரு பெண்ணிடத்தில் ஒருவர் செல்லக்கூடாது, இல்லா மாஹா மஹ்ரமுன், அவருடன் அண்ணன் இருக்கும் பொழுது தம்பி இருக்கும் பொழுதுதான் செல்ல வேண்டும். வீட்டுல போறோம், அந்த பெண்ணு மட்டும் இருக்கிறாங்களா, வெளியில வந்து விட வேண்டும், போகக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இய்யாக வத்துகூல் அலன் நிசா, உங்களை நான் இந்த பெண்களிடத்தில் நீங்கள் எந்த விதமான, அதாவது அவங்க தனிமையில இருக்கும் பொழுது செல்வதை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அப்படி சொல்லும் போது ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, அஃபரைத்தல் ஹம்வ, புருஷனுடைய அண்ணனை பற்றி என்ன சொல்கின்றீர்கள், புருஷனுடைய தம்பியை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹமு அல் மௌத், புருஷனுடைய உறவினர்கள் தான் மௌத் அப்படின்ட்டாங்க, அபாயம், டேஞ்சர், ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டாங்க. அதனாலதான் ஏகத்துவ கொள்கையில உள்ளவங்க எப்படி தங்களுடைய குடும்பத்தை அமைச்சுக்கிற வேண்டும் என்றால், தம்பி மகள, தம்பி மனைவிய, அண்ணங்கார புர்கா இல்லாம பார்க்க கூடாது. வீட்டுல இருந்தாலும் அந்த அமைப்புல தான் பார்க்கணும். அதே போல இன்றைக்கு பழக்கத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி அப்படின்னு வச்சிருக்கான். உருப்படுமான்னு பார்த்துக்கங்க. இன்றைக்கு பெரிய ஆபத்துகளை இங்கதான் ஏற்படுது. அண்ணனுடைய மனைவியை தம்பி காதலிக்கிறது, அதே போல தம்பியுடைய மனைவியை அண்ணன் காதலிக்கிறது. இந்த கொடுமையினால கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன நாட்டில். தினத்தந்தியில இந்த செய்தி இல்லாம இருக்க, இதுக்குன்னே அந்த பத்திரிகை உங்களுக்கு அந்த செய்திகளை முழுவதும் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுக்கிறாங்க. அப்ப நாம இது மாதிரி தனிமையால இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெண்களை போய் சந்திக்கிறது, அவங்களிடத்துல உரையாடுறது, அதே போன்று அண்ணன் தன்னுடைய தம்பி மனைவிடத்தில் பேச, தம்பி அண்ணனுடைய மனைவிடத்தில் பேச. அதுல இன்னும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், மச்சான், மைத்துனி, கேலிகள், கிண்டல்கள், இந்த வாசல் எந்த ஒரு தௌஹீத்வாத இடத்திலும் திறக்கப்படக்கூடாது. நம்முடைய அதாவது இன்னொன்னு, என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி இருக்காங்கன்னு அல்லது அக்கா இருக்காங்கன்னா நான் அதை போல கிண்டல் பண்றது, அதே போல அவங்க ஆப்போசிட் சைடுல மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். கொஞ்சி பேசுறது, கிண்டல் பண்றது, இதுதான் ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. அந்த ஆபத்துல தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு மோசமான நிலைமைன்னு பாருங்க. அவ இது மாதிரியான இந்த காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இதெல்லாம் காமத்தினுடைய வேலைகள், கேடுகட்ட மிகவும் மோசமான, சகித்துக் கொள்ள முடியாத விஷயங்கள். இதுல ஒரு மூமின் ஒருபோதும் சமரசமாக ஆகிவிடக் கூடாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட இந்த தடைகள் எல்லாம் நாம் பேணி நடக்க வேண்டும். இந்த காதல், இந்த கத்திரிக்காய் என்ற பெயரில் இது மாதிரியான மோசமான சிந்தனைகள், மோசமான எண்ணங்கள் நம்மிடத்தில் தலை தூக்க கூடாது. நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளையும் நாமும், அதிலையும் குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நான் சோதனை போட்டு பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெலிபோனையும் அது யாருக்கு பேர், நீங்க இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த போன் எங்க போயிருக்கு, நீங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளையாகவே இருக்கட்டும், இந்த நம்பருக்கு நீ எதற்கு பண்ண கொஸ்டின் வைங்க. கேட்டாதான் நம்முடைய தாப்பனார் கேட்கிறாரு, மிஸ்டு கால் இருக்கும் அல்லது டயல்டு கால் இருக்கும், இந்த கால் யாருக்கு நீ பண்ணிருக்கு என்று நீங்க கேட்கலன்னா அந்த டெலிபோன் நீங்க வீட்டுல கொடுக்காது. இல்லை என்றால் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவிமார்களை தவறான பாதைக்கு தள்ளிவிட்டீர்கள் என்ற ஒரு குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அது இது போன்ற இந்த விஷயங்கள்லாம் நாம விலகி இருந்து இந்த காதல் போன்ற இந்த மோசமான இந்த சமாச்சாரத்தை எல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த காதலுக்கு பேரு இவன் பெர்மனண்டான காதலாம், நிரந்தரமான காதலாம், எட்டர்னல் லவ்.
எவர்லாஸ்டிங் லவ், அது வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப நீடிக்குமா. என்னடா நீடிக்கும்? கல்யாணம் முடிச்ச அது என்ன இல்லையோ அது இல்லைன்னா அன்றைக்கு முடிஞ்சு போகும். அதே சந்தர்ப்பத்தில் காதல் செய்வோம் சொல்லி தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த காதலை செய்யக்கூடாது, இதுவெல்லாம் தடை செய்யப்பட்டது. எங்கிருந்து இந்த காதல்ங்கிறது இருக்க, அண்ணன் மனைவிட்டு பேசுறது உட்பட எல்லாமே இந்த விவகாரத்தில் உள்ளதான். இதெல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. எந்த காதல் காதல் செய்வோம் சொன்னாங்களே, அது என்ன காதல்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருக்குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றான். குல்லின்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமே என்று அஞ்சக்கூடிய வியாபாரம், நீங்கள் திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகள், இதுவெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரை விடவும் உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக இருக்குமே. ஆனால் ஃபதரப்பசு, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில நீங்கள் ஜிஹாது செய்வதை விடவும், இதையெல்லாம் உங்களுக்கு ஜிஹாது என்றால் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள ஜிஹாது இல்லை, அதற்கு என்று மார்க்கம் சில வரைமுறைகளை நெறிமுறைகளை சொல்லியிருக்க. அந்த ஜிஹாதை நான் குறிப்பிடுகின்றேன், அதை விவரிப்பதற்கு நேரம் இல்லை. மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடியது. இன்றைக்கு கண்ட இடத்திலையும் போட்டு தற்கொலை தாக்குதல் படம் வச்சு அப்பாவி மக்களை, குழந்தைகளை கொள்கின்றான, அந்த ஜிஹாதை நம்ம சொல்லல. மார்க்கம் அதற்கு என்று ஒரு நெறிமுறையை சொல்லியிருக்கின்றது. இந்த ஜிஹாதை விடவும், அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரை விடவும் உங்களுக்கு மிக பிரியத்திற்குரியதாக இருக்குமே. ஆனால் நீங்கள் வேதனையை எதிர்பாருங்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் நமக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் அவருடைய பிரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய பிள்ளைகளை விட, அவருடைய மனைவி மக்களை விட, உலகத்தை விட, பொருளாதாரத்தை விட, அனைத்தையும் விட நான் தான் அவரிடத்தில் அன்பிற்குரியவராக தெரிய வேண்டும், இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே. அந்த அடிப்படையில நாம அல்லாஹ்வுடைய தூதரை காதலிக்க வேண்டும். அந்த காதல் தான் நிரந்தர காதல். அந்த காதல் தான் நம்மை சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காதல். அந்த காதல் எதற்கு? ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, வழிப்பறி அதிகமாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருவர் வருகின்றார், அவர் குறிப்பிடுறாரு, வறுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய அதீ இப்னு ஹாத்தமை பார்த்து கேட்கிறாங்க. அதீ இப்னு ஹாத்தமே என்று அழைத்து, அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை நீட்டி கொடுத்தால் ஒரு பெண் தர்தஹிலு மினல் ஹீரா ஹத்தா ததூஃபு பில் கஅபா லா தஹாஃபு அஹதன் இல்லல்லாஹ். அந்த பெண் ஹீராங்கிற பகுதியில இருந்து புறப்பட்டு வருவா. புறப்பட்டு நீண்ட தூரத்து சொல்றாங்க. புறப்பட்டு வந்து கஅபாவை தவாஃப் செய்து விட்டு திரும்ப செல்வா. அவளுடைய கழுத்துல போட்டிருப்பாள அந்த நகைகளுக்கு பாதகம் இருக்காது, அவளுடைய கற்புக்கு பாதகம் இருக்காது. பயம் இல்லாம தன்னந்தனியாக வந்து ஹஜ்ஜி செய்து விட்டு செல்வாள். அப்படி ஒரு காலம் வரும். வந்தவர் என்ன சொல்றாரு? வழிப்பறி நடக்குதுன்னு சொல்றாரு, வறுமை நடக்குதுன்னு சொல்றாரு. அதற்காக வேண்டி சொல்கின்றேன் என்று அதீ இப்னு வந்தவர்கிட்ட செய்தியை சொல்லல, அதீ இப்னு ஹாத்தமை பார்த்து சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உலகின் காலத்துக்கு ஹயாத், உனக்கு வாழ்நாள் நீட்டிருக்குமே ஆனால் லத்துத்தஹன்ன குனூது கிஸ்ரா, பாரசீக மன்னனுடைய அந்த கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ராவின் ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ராவை பத்தியா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. பாரசீகத்தினுடைய அந்த மன்னர் என்ன ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யறதுனால அதீ இப்னு ஹாத்தம் அது ரொம்ப நுணுக்கமா கேட்கிறாங்க.
ஆமா அவரைத்தான் நான் சொல்றேன், அவருடைய பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்துல தன்னந்தனியா வந்துட்டு போவா அப்படின்னு சொன்னது. அடுத்து இன்னொன்று நம்ம பார்த்தோம், இந்த பாரசீகத்தினுடைய பொக்கிஷம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னது. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து தர்மம் செய்ய வருவான், வாங்குறதுக்கு ஆள் இருக்காதுங்கிற சொன்ன இந்த செய்திகளை இருந்து வந்து கேட்டாங்கள, வறுமையும் போயிடும், அதை போன்று வழிப்பறியும் இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுல ரெண்டை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் தன்னந்தனியாக ஹஜ் செய்யறத நான் பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அந்த கொள்கையை கொண்டு வந்து மக்களிடத்துல அறிமுகப்படுத்துறாங்க. ஏகத்துவங்கிற கொள்கை, இஸ்லாம்ங்கிற கொள்கை, அது எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய பாதுகாப்பை தருகின்றது அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு என்ன பார்க்கிறோம், 500 பேர்களுடைய கிட்னியை எடுத்துட்டான். இதெல்லாம் என்ன காரணம் பார்க்கின்ற பொழுது மறுமையினுடைய அந்த நம்பிக்கை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அந்த நம்பிக்கையை சொல்லி இந்த ஏகத்துவங்கிற இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கொள்கையை கொண்டு வந்த அவரை நேசிக்குங்கள், அவரை நீங்கள் அன்பு கொள்ளுங்கள். அப்படி அன்பு கொள்கின்ற பொழுது இது மாதிரியான விளைவுகள்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்தில் மட்டும் அல்லாமல் மறுமையிலும் நீங்கள் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவருடன் ரபியத்து இப்னு காபில் அஸ்லமிங்கிறவங்க இரவுல தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேளு, நான் உனக்கு தேவைப்பட்டதை கேளு அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை, சுவனத்தில் நான் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நீ அதிகம் அதிகம் தொழுது கொள், அப்படி தொழுதா நீ என்னோடு சேர்ந்து இருப்பாய். அது என்னன்னா, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமான அன்பு கொள்கின்ற பொழுது இந்த உலகத்தில் என்ன கிடைக்குதுன்னா, இது மாதிரியான அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. அடுத்து சுவனம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து